அப்ப நான் அப்படியே எழுந்திருச்சு கிளம்பிடுவான் மாமா. மாமா எதுக்கு கோவப்படுறீங்க? சாப்பிடுங்க. அப்பா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க ப்ளீஸ். ஆமாங்க, நீங்க சாப்பிட்டு முடிங்க. நான் எதுவும் தப்பா சொல்லலையே, நல்ல விஷயம் தானே சொல்றேன். தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் பேசுனது உங்க யாரையாவது காயப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா மாப்பிள்ள, அந்த பொண்ணு யாரு? அப்போத்துல இருந்து பாக்குற அந்த பொண்ணு மாப்பிள்ளைய ஒத்து ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படி பாத்துக்கிட்டு இருக்க நீ? அது அங்கிள், அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான். மலேசியாவில் என் கூட வேலை பார்த்தவங்க. ஏன் மாப்பிள்ள, மலேசியாவில் வேலை பார்த்தல பழக்கமா? என்ன மாதிரி பழக்கம்? அப்பா பேசாம சாப்பிடுங்கப்பா. உங்களால யாருமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டாதான் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க முடியும். பேசாம உட்காந்து சாப்பிடுங்கப்பா. ஜனனி, அப்பா உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு நான் சாரி கேக்குறேன். சிவாவை நான் பார்க்க கூடாதா? சிவாவை நான் பார்த்தா உங்க அப்பாக்கு என்னவா? ஹலோ, நீங்க யாருன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அவர் மருமகனை யாராவது ஒரு பொண்ணு வச்ச கண்ணு வாங்காம பார்த்தா கோவப்படதானே செய்வாங்க. சிவா அவரோட மருமகனா? அதுக்கு தான் நான் இப்ப சாரி சொல்றேன். அவருக்கு தெரியாது. இன்னும் 2-3 நாள் தானே, கொஞ்சம் பொறுமையாயிரு. அவர் கிளம்பிடுவாரு. ப்ளீஸ் ஜனனி. நீங்க ஏன் அவர்கிட்ட என்ன பத்தி சொல்லல? என்ன சொல்லணும்? சரி அண்ணி, நான் பேசல. இங்க பாரு, நடந்ததை நான் முன்னாடியே அப்பா கிட்ட சொல்லியிருந்தா அவர் அன்னைக்கே கிளம்பி வந்திருப்பாரு. என் பொண்ணுக்கு நீதானே தாலி கட்டின, அப்போ நீதான் துளசிக்கு புருஷன், துளசி உனக்கு பொண்டாட்டி, வாழு வாழ வைன்னு சண்டை போட்டிருப்பாரு. பிரச்சனை வேண்டாம் தான் சொல்லல. இப்ப கூட அப்படிதானே சொல்றாரு. அவரு தானே சொல்றாரு. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லையே. அப்புறம் நீ ஏன் என்கிட்ட கோவப்படுற? சும்மா பேசாதீங்க. அப்பா அப்பான்னு கொஞ்சுறீங்க. விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லி இருக்கணும்ல. சொல்லாம விட்டது உங்க தப்பு தானே. சொல்லதான் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இனிமேதான் சொல்லணும். அவரு திடீர்னு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, ஏன் சொல்லாம வந்தாராம்? அண்ணி, இவங்க கிட்ட சாரி சொல்ல வந்ததே தப்பு. வாங்க நீ போலாம். வாங்க. இரு. அப்பா வந்ததுனால சிவா உனக்கு இல்லன்னு ஆயிடாது. சிவா உன் சிவாதான். சிவா உன் புருஷன் தான். நீதான் சிவாவுக்கு பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் உனக்கு எந்த விதத்திலயும் போட்டியா வரமாட்டேன், சரியா? அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு ஜனனி. இப்ப சொல்ல வேண்டாம், கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கலாமே. அவரு போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். நான் பொறுமையா இல்லனா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது புரிஞ்சுக்க நீ தயாராவே இல்ல. ஹலோ, நீங்க பொறுமையா இல்லனா பிரச்சனை தான் பெருசாகும். அப்பாவுக்கும் துளசி அண்ணியோட அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆனா 2 பொண்டாட்டியோட வாழ சொல்லுவாங்க.
பிடிக்கல. வேற மாதிரினா என்ன மாதிரி? காவேரி கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி பேசினா எப்படி நீ சும்மா இருக்கிறது? நம்மளும் புரியுற மாதிரி பபரமா தானே சொல்றோம். திரும்ப திரும்ப லூசு மாதிரி பேசினா தப்பு இல்லையா? என்ன சொன்ன? காவேரி, நான் உனக்கு அண்ணி. பார்த்து பேசு. அண்ணிங்கிறது போஸ்டிங் இல்ல, அன்பா இருந்தாதான் அண்ணி. இல்லைன்னா ஜஸ்ட் சிவாவோட பொண்டாட்டி. சிவா எனக்கு அண்ணன், அவ்வளவுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இன்னும் 3 நாள் தானே. உன்னோட கோவம் எனக்கு புரியுது ஜனனி. ஆனா நமக்கு வேற வழி இல்ல. அப்போ 2 பேரும் சந்தோஷமா ஒரே ரூம்ல இருங்கன்னு சொல்லி அந்த ஆள் ரூமுக்கு வெளியே காவல் இருந்தா ராத்திரி முழுக்க நீங்க துளசி ரூம்லயே இருப்பீங்களா? சொல்லுங்க, துளசி ரூம்லயே இருப்பீங்களா? ஜனனி, உன்னோட கோபம் சரிதான். ஆனா நீ யார் மேல கோவப்படுற? எல்லார் மேலயும் தான், முக்கியமா உங்க மேலதான். ஒன்னு புரிஞ்சுக்க ஜனனி, இது உண்மையாவே ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாருக்குமே அப்பா தான் தலைவர். இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிறவர், இந்த குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சு உழைக்கிறவர், இந்த குடும்பத்துக்காக வாழ்றவர். அப்பா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும். நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்போ எந்தெந்த விஷயத்துக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்?